ரோஜாஸ் கிச்சனை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்கள் வீடியோலாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம கிச்சனில் திராட்சை பழம் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையானது திராட்சை விதையுள்ளதாக இருந்தாலும் பரவாயில்ல, விதை இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. திராட்சை புளிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ண போகிறோம்ல. சுகர் 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஐஸ் க்யூப் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இப்போது மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் திராட்சை ஆட் பண்ணிடுவோம், கூட சுகரையும் ஆட் பண்ணிடுவோம், ஐஸ் க்யூபையும் போட்டுருவோம். இப்போ தண்ணியும் ஊற்றிப்போம். தண்ணி கொஞ்சம் ஊற்றினா போதும், ரொம்ப வேணாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி மிக்சியில் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வடிகட்டியிருப்போம். இப்போது திராட்சை ஜூஸை வடிகட்டியாச்சு. இப்போ இந்த சக்கையை வச்சு நம்ம பியூட்டி டிப்ஸ் ஒரு பண்ணலாம். அது வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறோம், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கிளாஸில் ஊற்றிக்கலாம். இப்போ திராட்சை ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போது வெயிலுக்கு ரொம்ப டேஸ்டான ஒரு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணுன்னு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.